ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான அதே சமயம் அட்டகாசமான டேஸ்டியான ஜவ்வரிசி பச்சைப்பருப்பு பாயசம் தான். வாங்க ஏன் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 1/4 கப் அளவு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். ஜவ்வரிசியை தண்ணி விட்டு ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. அது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ வானலியை அடுப்பில் வச்சுட்டு நான் முழுசாக இருக்கிற பாசிப்பருப்பையும் அதுக்கப்புறம் உடஞ்ச பாசிப்பருப்பு ரெண்டுத்தையுமே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும், கருகிடாமல். இப்போ ஆறுனதுக்கப்புறம் தண்ணி விட்டு ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து பருப்பு வேகத்துக்கு ஒரு சொம்பளவு தண்ணி விட்டுக்கோங்க. குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் வரட்டும். பருப்பு ரொம்ப குழையாமல் ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பாயசம் ரொம்பவே நல்லாயிருக்கும். பச்சைப்பருப்பு பாயசத்தில் சர்க்கரை சேர்க்காமல் வெல்லத்தை தான் சேர்க்க போகிறோம். அதுக்காக வெல்லத்தில் மண் இருக்கும், பாகு எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லாவே கரைஞ்சாச்சு. இந்த வெள்ளைப்பாகு அப்படியே இருக்கட்டும். ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சுட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசி இதில் சேர்த்து இப்படி கலந்து விட்டுட்டே இருங்க. ஏன்னா ஜவ்வரிசி சட்டுன்னு அடி பிடிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி நல்லாவே வெந்து வந்தாச்சு. அதை அப்படியே ஊற வச்சுட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளோட பாசிப்பருப்பு நல்லாவே வெந்து வந்தாச்சு. கரண்டியை விட்டு வேகாத முழுசாக இருக்கிற பாசிப்பருப்பை மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ அந்த குக்கரை தூக்கி அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை சேர்த்துக்கோங்க. இது கூடவே துருவி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி நல்லாவே ஆறியாச்சு, அதனால தான் கெட்டிப்பட்டிருக்கு. அந்த ஜவ்வரிசியும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேவருக்காக ஒரு 2-3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் சர்வ் பண்ண வேண்டியது தான். இது கூடவே வறுத்து வச்சுற முந்திரி திராட்சையை சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். நம்மளோட சிம்பிளான அட்டகாசமான ஜவ்வரிசி பாயசம் ரெடி. சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.